விண்வெளி தாரகையில் மின்னிடும் ஒளியாய், வெண்முகில் திரளாகி மண் குளிரும் மழையாய், மேக கூட்டங்கள் வெண்மையாய் தவிழ்ந்திட, நட்சத்திரங்கள் வானத்தை சிறகடித்திட, காலை பொழுதில் உள்ளத்தில் உவகையோடு ஒரே குடும்பமாக குழுமியிருக்கிறோம். இன்று நம் பாசமிகு பங்கு தந்தை, அருள் தந்தை தாமஸ் இளங்கோ அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார். திரு சூசைநாதன் திருமதி காணிக்கை மேரி அவர்களின் அன்பு மகனாக இவ்வுலகில் பிறந்த நம் அருள் தந்தை இறைவனின் முத்தான முதல் அழைப்பை ஏற்று பல பங்குகளில் இறை பணியையும் மக்கள் பணியையும் நிறைவுற செய்த இவர் தற்போது நம் பங்கில் இந்த ஆண்டு நம் கோடம்பாக்கம் பங்கில் குறைவுபடா உள்ளத்தோடும் குறைவில்லா அன்போடும் இறை மக்களின் இதயங்களில் என்றும் கலங்கரை தீபமாய் திகழ்ந்து தம் பணித்தலங்களில் முத்திரை பதித்து கொண்டே இருக்கிறார். தன்னை அழைத்த இறைவனுக்கு நன்றி செலுத்தும் நம் பங்கு தந்தையின் உடல் நலத்திற்காகவும், கடவுளுக்கு தன் மகனை அர்ப்பணித்த அவருடைய பெற்றோருக்காகவும், உடன் பிறப்புகளுக்காகவும், சிறப்பாக அவர்களின் தந்தையின் உடல் நலத்திற்காகவும் நம் தந்தையின் எண்ணங்களும் கருத்துகளும் நிறைவேறவும், நலமோடும் மகிழ்வோடும் தம் குருத்துவ பணியை தொடர்ந்திட இப்பலியில் மன்றாடுவோம். மேலும் நம் பங்கில் உள்ள அனைத்து குடும்பங்களின் கருத்துக்களுக்காகவும் மன்றாடுவோம். இறையாசீர் பெறுவோம். திருப்பலி கருத்துக்கள். இன்றைய திருப்பலியிலே தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற நம்முடைய பாசமிகு பங்கு தந்தை அருள் தந்தை தாமஸ் இளங்கோ அவருடைய உடல் உள்ள சுகத்திற்காகவும் அவருடைய சிறப்பான கருத்துக்கள் அனைத்தும் நிறைவேறவும் இன்று தங்களுடைய பிறந்த நாட்களை கொண்டாடுகிற விக்னேஷ், ஆரோக்கிய மேரி, எலிஜா, எழில்வரன், மேரி ஜெனிஃபர் 36வது பிறந்த நாள் இவர்கள் அனைவரையும் ஆண்டவர் நிறைவாக ஆஸ்வதிக்கவும், நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுக்கவும், குரியன், இக்னேஷ், சுஷில் குடும்பத்திலே ஆண்டவர் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் இறையாசீர் வேண்டியும் நம்முடைய வாழ்ந்து நம்மை விட்டு மறைந்து சென்ற டிபி ராஜேந்திரன், PK குரியாச்சன், இக்னேஷ் சேவியர், ரோஸ்லா சேவியர், மௌரின் சேவியர், கிளாடியஸ் ராஜா இவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த இறைமக்களே, இந்த காலை வேளையிலே இன்று தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்ற நம்முடைய அருட்தந்தை, பங்கு தந்தை மற்றும் பள்ளிகளின் தாளாளர் அருட்தந்தை இளங்கோ அவர்களுக்கு இங்கிருக்கிற குருக்கள் சார்பாகவும் அருட் சகோதரிகள் சார்பாகவும் பங்கு பேரவை பங்கு மக்கள் சார்பாகவும் நம்முடைய இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை கரங்களை தட்டி நாம் தெரிவித்துக் கொள்ளுவோம். அன்பார்ந்தவர்களே, அருட்தந்தை இளங்கோ அவர்கள் வழியாக இறைவன் உற்சாகமான இறை பணியை மக்கள் மத்தியில் ஆயிரக்கணக்கான மக்களை சென்றடையுமாறு வழி நடத்தி வருகிறார். இந்த அற்புதமான இறை பணிக்காக நன்றி கூட நாம் அனைவரும் அதிகாலையில் இங்கு கூடியிருக்கிறோம். தொடர்ந்து அருட்தந்தை அவருடைய உடல் உள்ள ஆன்ம நலனுக்காக நாம் வேண்டிக் கொள்ளுவோம். அவருடைய பெற்றோருடைய உடல் உள்ள ஆன்ம உடன் பிறந்தோர் அனைவரின் நலனுக்காகவும் அவருடைய பணி யார் யாரெல்லாம் சென்றடைகின்றதோ அவருக்காகவும் சிறப்பாக நாம் வேண்டிக் கொள்ளுவோம். தூய மறைநிகழ்களை கொண்டாட நம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்ளுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்து என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான சகோதர சகோதரிகள் உங்களையும் நம் இறைவனாக ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள கொண்டாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நமது குற்றங்கள் குறைகள் பாவங்கள் பலவீனங்கள் எல்லாம் அந்த ஆண்டவன் மன்னித்து நம்ம இப்பொழுதும் அவருடைய முடிவில்லாத வாழ்வுக்கு இறைவன் அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இந்த நாளிலே நம்முடைய திருச்சபையானது புனித திருமுழுக்கு அவருடைய பாடுகளை நினைவு கூறுகிறது. துணிச்சல் இயேசுக்காக என்று வாழ்ந்து மரித்தவர், நாமும் இயேசுக்காக என்று வாழவும் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் அன்னை வேளாங்கண்ணியுடைய பிறந்த நாளை ஒட்டி கொடியேற்றம் நிகழ்வு நடைபெறுகிறது. அன்னையினுடைய அருள் ஆசி நம்முடைய பங்கின் பாதுகாவலி தூய பாத்திமா அன்னையின் வழியாகவும் கேட்போம், செபிப்போம். நம் குடும்பங்கள் நம்முடைய பங்கிற்காகவும் ஒப்பு கொடுத்து வேண்டுவோம். செபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனித திருமுழுக்கு யோவான் உம் திருமகனின் பிறப்பையும் இறப்பையும் முன்னறிவிப்பவராக நீர் இருக்க திருவுளமானீர். அவர் உண்மைக்கும் நீதிக்கும் சாட்சியாக தம் உயிரை கொடுத்தது போல நாங்களும் அது படிப்பினைகளை அறிக்கையிட ஊக்கமுடன் போராடுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவாகிய உம்மை மன்றாடுகின்றோம்.
எல்லா வகையிலும் செல்வர்கள் ஆனீர்கள். திருத்துதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 1 முதல் 9 முடிய. கொரிந்து நகரில் உள்ள கடவுளின் திருச்சபைக்கு அவர் திருவுளத்தால் கிறிஸ்து இயேசுவின் திருத்தூதனாக அழைக்கப்பட்ட பவுலும் சகோதரராகிய சொஸ்தேனும் எழுதுவது. இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பெற்று தூயோராக்கப்பட்டு இறைமக்களாக இருக்க அழைக்கப்பட்டுள்ள உங்களுக்கும் எல்லா இடங்களிலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிடும் யாவருக்கும் நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உரித்தாகுக. இயேசு கிறிஸ்து நமக்கு மட்டுமல்ல, அனைவருக்கும் ஆண்டவர். கிறிஸ்து இயேசுவின் வழியாக நீங்கள் பெற்றுக்கொண்ட இறையருளை முன்னிட்டு உங்களை நினைத்து என் கடவுளுக்கு என்றும் நன்றி செலுத்துகிறேன். ஏனெனில் நீங்கள் கிறிஸ்துவுடன் இணைக்க பெற்று சொல் வன்மையும் நிறையறிவும் பெற்று எல்லா வகையிலும் செல்வர்கள் ஆனீர்கள். மேலும் கிறிஸ்துவை பற்றிய சான்று உங்களால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்காக காத்திருக்கும் உங்களுக்கு அருட்கொடை எதிலும் குறையே இல்லை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் நாளில் நீங்கள் குறை சொல்லுக்கு ஆளாகாதிருக்க அவர் உங்களை இறுதி வரை உறுதிப்படுத்துவார். கடவுள் நம்பிக்கைக்கு உரியவர். தம் மகனும் நம் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நட்புறவில் பங்கு பெற உங்களை அவர் அழைத்துள்ளார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பல்லவி. என் கடவுளே, உமது பெயரை எப்பொழுதும் போற்றுவேன். 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 நாள்தோறும் உம்மை போற்றுவேன், உமது பெயரை என்றும் எப்பொழுதும் புகழ்வேன். ஆண்டவர் மாண்புமிக்கவர், பெரிதும் போற்றுதலுக்கு உரியவர். அவரது மாண்பு நம் அறிவுக்கு எட்டாதது. பல்லவி. என் கடவுளே, உமது பெயரை எப்பொழுதும் போற்றுவேன். ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு உம் செயல்களை புகழ்ந்துரைக்கும். வல்லமைமிகு உம் செயல்களை எடுத்துரைக்கும். உமது மாண்பின் மேன்மையையும் மாட்சியும் வியத்தகு உம் செயல்களையும் நான் சிந்திப்பேன். பல்லவி. என் கடவுளே, உமது பெயரை எப்பொழுதும் போற்றுவேன். அச்சந்தரும் உம் செயல்களில் வல்லமையை பற்றி மக்கள் பேசுவார்கள். உமது மாண்பினை நான் விரித்துரைப்பேன். அவர்கள் உமது உயர்ந்த நட்பண்பை நினைத்து கொண்டாடுவார்கள். உமது நீதியை எண்ணி ஆர்ப்பரித்து பாடுவார்கள். பல்லவி. என் கடவுளே, உமது பெயரை எப்பொழுதும் போற்றுவேன். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 17 29 முடிய. மார்க்கு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 17 29 முடிய. அக்காலத்தில் ஏரோது தன் சகோதரான பிலிப்பின் மனைவி ஏரோதியாவை மனைவியாக்கிக் கொண்டிருந்தான்.
அவர் பொருட்டு ஆள் அனுப்பி யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான். ஏனெனில் யோவான் ஏரோதிடம், உம் சகோதரர் மனைவியை நீ வைத்திருப்பது முறை அல்ல என சொல்லி வந்தார். அப்பொழுது ஏரோதியா அவர் மீது காழ்ப்புணர்வு கொண்டு அவரை கொலை செய்ய விரும்பினாள். ஆனால் அவளால் இயலவில்லை. ஏனெனில் யோவான் நேர்மையும் தூய்மையும் உள்ளவர் என்பதை ஏரோது அறிந்து அஞ்சி அவருக்கு பாதுகாப்பு அளித்து வந்தான். அவர் சொல்லை கேட்டு மிக குழப்பமுற்ற போதிலும் அவருக்கு மனமோந்து செவிசாய்த்தான். ஒரு நாள் ஏரோதியாவுக்கு நல்ல வாய்ப்பு ஒன்று கிடைத்தது. ஏரோது தன் பிறந்த நாளில் அரசு அவையினருக்கும் 1000 தலைவர்களுக்கும் கலிலேய முதன்மை குடிமக்களுக்கும் ஒரு விருந்து படைத்தான். அப்பொழுது ஏரோதியாவின் மகள் உள்ளே வந்து நடனமாடி ஏரோதையும் விருந்தினரையும் அகமகிழச் செய்தாள். அரசன் அச்சிறுமியிடம், உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள், தருகிறேன் என்றான். நீ என்னிடம் எது கேட்டாலும், ஏன் என் அரசில் பாதியையே கேட்டாலும் நான் உனக்கு தருகிறேன் என்று ஆணையிட்டு கூறினான். அவள் வெளியே சென்று, நான் என்ன கேட்கலாம் என்று தன் தாயை வினவினாள். அவள், திருமுழுக்கு யோவான் தலையை கேள் என்றாள். உடனே சிறுமி அரசனிடம் விரைந்து வந்து திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து, இப்பொழுதே எனக்கு கொடும் என்று கேட்டாள். இதை கேட்ட அரசன் மிக வருந்தினான். ஆனாலும் விருந்தினர் முன் தான் ஆணையிட்டதால் அவளுக்கு அதை மறுக்க விரும்பவில்லை. உடனே அரசன் ஒரு காவலனை அனுப்பி யோவானுடைய தலையை கொண்டு வருமாறு பணித்தான். அவன் சென்று சிறையில் அவருடைய தலையை வெட்டி அதை ஒரு தட்டில் கொண்டு வந்து அச்சிறுமியிடம் கொடுக்க, அவளும் அதை தன் தாயிடம் கொடுத்தாள். இதை கேள்வியுற்ற யோவானுடைய சீடர்கள் வந்து அவருடைய உடலை எடுத்துச் சென்று ஒரு கல்லறையில் வைத்தார்கள். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உண்மையிலேயே காலை திருப்பலிக்கு இவ்வளவு பேர் வந்திருப்பது, எல்லா நிலையிலும் சிறுவர்கள், பெரியவர்கள், இளைஞர்கள், அருட்சகோதரிகள் என்று பல தரப்பட்ட வகுப்பினர் வந்திருப்பது உண்மையில் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அனைத்து ஊர்கள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாம் எல்லோரும் கரங்களை உயர்த்தி அருட்தந்தையினுடைய அந்த பிறந்த நாளிலே இவ்வாறாக ஆசீர்வதிக்க இருக்கிறோம். மோயிசன் ஆரோனை பார்த்து இஸ்ரேல் மக்களை இவ்வாறாக ஆசீர்வதி என்று எண்ணிக்கை நூலிலே 6ஆம் அதிகாரம் 24 26 வரை இருக்கிற வசனங்கள் சொல்கிறது. அதை நாமும் நமது கரங்களை உயர்த்தி அருட்தந்தை இளங்கோவை நாம் வாழ்த்த இருக்கிறோம். கரங்களை உயர்த்துவோம். ஆண்டவர், சொல்லுங்க, ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை ஒளிரச் செய்து உம்மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. தேங்க்யூ ஃபார் யூர் விஷஸ். அன்பானவர்களே, நான் ஒரு கிராமத்து பங்குல இருந்தேன். அப்போ ஒவ்வொரு முறையும் 2008 இருந்து இருக்கும் பொழுது ஒவ்வொரு முறையும் என் பிறந்த நாளைக்கு ஒருத்தர் வருவார். பிறந்த நாள் அன்னி முடிச்சு ஒரு 3 நாள் கழிச்சு வருவார். வந்து, ஃபாதர் முன்னாடியே தெரிஞ்சுதான் வேற மாதிரி பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு வந்து ஒரு சால்வை போடுவார், ஒரு ரோஜா பூ கொடுப்பார். சரி, முதல் வருஷம் தெரியல போல, மறு வருஷம் வந்தார். ஃபாதர் முன்னாடியே தெரிஞ்சுதான் வேற மாதிரி பண்ணிட்டு இருப்பார். என்ன வேற மாதிரி பண்ணிருப்பாரு இவரு அப்படின்னு யோசித்து பார்த்தோம். அதே சால்வை, அதே ரோஜா பூ. 3ஆவது வருஷம் வந்தாரு. ஃபாதர் முன்னாடியே தெரிஞ்சா வேற மாதிரி பண்ணிட்டு இருப்பேன். ஒவ்வொரு வருஷமும் வர இதே தான் சொல்ற, அதே டவலை போடுற, அதே ரோஜா பூ, அது என்ன வேற மாதிரி பண்ணுவேன்? இல்ல ஃபாதர், அடுத்த வருஷம் வேற மாதிரி பண்றேன். ஒன்றும் பண்ணல, அதே சால்வை தான். ஆனால் நீங்கள் எல்லோரும் ஒன்றாக கூடி வந்து தந்தைகளோடு, பங்கு இறை சமூகத்தோடு, பங்கில் இருக்க பெரியவர்கள், பொறுப்பில் இருக்கிறோடு சேர்ந்து வேற மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் என்பதே எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கிறது. இந்த நாளிலே அருட்தந்தையை பார்க்கும் பொழுது மிகப்பெரிய பிரமிப்பும் பிரம்மாண்டமும் இருக்கிறது. அந்த பிரமிப்பு எங்கே இருந்து வருகிறது என்றால் அவருடைய படிப்பு, அவருடைய அனுபவங்கள். எதை செஞ்சாலும் பார்க்கும் பொழுது இப்பொழுது தன்னுடைய படிப்பை எல்லாம் முடித்துவிட்டு ஒரு மிகப்பெரிய பங்கில் இருக்கிறார்கள்.
இந்த பிரமிப்பை தொடர்ந்து வருகிற பிரம்மாண்டம். அந்த எதை செய்தாலுமே ஒரு பிரம்மாண்டமாக செய்யக்கூடியவர். 100 கல்யாணம், 150 ஞானஸ்நானம் என்று பிரம்மாண்டமாக செய்யக்கூடியவர். அதான் எங்கிருந்து வருகிறது என்று பார்க்கும்பொழுது தந்தை கொண்டிருக்கிற மக்கள் மீது கொண்டிருக்கிற அந்த பேரன்பு. இறை மட்டும்தான் பேரன்பும் குறையும் கொண்ட பெருங்கருணையும் கொண்ட பெரியோன் என்று சொல்வார்கள். தந்தை கொண்டிருக்கிற அந்த பேரன்பு அவர் தன்னுடைய பணியிலே கரைக்க செய்து மக்களுக்காக ஓடோடி வேலை செய்ய வைக்கிறது. அந்த பேரன்பு எங்கிருந்து வருகிறது என்று கேட்டால், தந்தை உருவாகி இருக்கிற எளிய குடும்பம், தந்தையுடைய எளிய தொடக்கம், தந்தையுடைய எளிய வாழ்வு, இங்கே இருக்கிற பல பங்குகளிலே தந்தை அவர்கள் இருந்திருக்கிறார் என்று சொல்லுகிற அந்த எளிய தொடக்கத்திலே மக்களுடைய வேதனையை பார்க்கிறார், மக்களுடைய கண்ணீரை பார்க்கிறார். பழைய ஏற்பாடு நாம் படிப்பது போல, உங்கள் வேதனையை நான் கண்டேன், உங்களுடைய கூக்குரலை நான் கேட்டேன் என்று ஆண்டவர் சொல்வது போல, மக்களுடைய அந்த கூக்குரலையும் அந்த வேதனையும் கண்ணீரையும் கண்டு அவர்கள் மேல் கொண்ட பேரன்பினால் அந்த பிரம்மாண்டமும், அந்த பிரம்மாண்டம் இன்றைக்கு பிரமிப்பாக தந்தை அவர் உருவெடுத்திருக்கிறார் என்று சொல்கிற பொழுது இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். அன்பானவர்களே, ஒரு மனித பிறவி எடுப்பது என்பது மிக மிக அரிது. அது ஔவையார் சொல்றாங்க, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. தமிழ் ஆன்மீகத்தில் சொல்றாங்க, மனித பிறவி மானிட பிறவி எடுப்பதே புண்ணியம். ஏனென்றால் மனித பிறவியின் வழியாகத்தான் கர்மா நீங்கும். நாம எல்லாருமே உணவு, உறக்கம், கழிவு, கர்மா நாம தான் செஞ்சாகணும். நான் பெரிய பணக்காரு, எனக்காக 4 பேர் சாப்பிட்டுக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. எனக்காக நான் பெரிய பணக்காரங்க, எனக்காக 4 பேர் எனக்காக தூங்கிட்டு இருக்காங்க சொல்ல முடியாது. நான் பெரிய பணக்காரு, எனக்காக 4 பேர் டாய்லெட் போயிட்டு இருக்காங்க சொல்ல முடியாது. நம்முடைய கர்மாவையும் நம்முடைய உணவையும் கழிவையும் நம்முடைய உறக்கத்தையும் நாம் தான் செய்தாக வேண்டும் அன்பர்களே. அதனால மானிடராய் பிறத்தல் என்பது, மனித பிறவி என்று எடுப்பது என்பது ஆண்டவர் கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு கருணை. காரணம், கருமாறி உருமாறி நாம் பிறக்கும் முன்னே நமக்கு ஒரு வழி செய்கிற ஒரு விஞ்ஞானம் ஆன்மீகம். ஏன்னா வேறு வேறு உடல் எடுக்க போகிறோம், வேறு ஒரு நிலை எடுக்க போகிறோம். அதற்கு முன்பதாக கருமாற போகிறோம், உருமாற போகிறோம், வேற ஒரு பெருப்பெடுக்க போகிற வேளையில நமக்கு பிறக்கக்கூடிய வழியை சொல்லிக் கொடுப்பது, விஞ்ஞானத்தை அறிய சொல்லிக் கொடுப்பது, நெறிமுறையை சொல்லிக் கொடுப்பது ஒரு ஆன்மீகமாக இருக்கிறது. அந்த ஆன்மீகம் எங்கிருந்து பிறக்கிறது என்று பார்க்கும் பொழுது, ஒவ்வொரு நாளும் என்னையே நான் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிற அந்த நிலை, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு சொல்ல பேசுகிற அந்த பேச்சு உரையாடல்கள், ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு என்னையே சரணாகதியாடி, ஆண்டவரையும் என்னையும் உனக்கு முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறேன் என்று நாம் ஒப்புக் கொடுக்கிற அந்த நிலையெல்லாம் அன்பானவர்களே நம்மை ஆண்டவருக்கு உகந்தவராக மாற்றிக்கொண்டு இருக்கிறது. அதனால சொல்லுவாங்க, பிறந்த நாளிலே நாம் செய்ய வேண்டிய ஒரு தியானம் இருக்கிறது, பர்த்டே மெடிடேஷன் என்று சொல்வார்கள். அது என்னவென்று கேட்டால், பூமியில் பிறக்கிற ஒரு நாள், அந்த ஒரு குழந்தை பூமியில் பிறக்கிற அந்த நேரத்தை என்ன சொல்கிறார்கள், பிறக்கிற அந்த ஜனனத்திலே இருக்கக்கூடிய அந்த கோள்கள் நிலையிலே அது ஒரு ஆன்மீக நிறைநிலையை, இறைநிலையை பெற்றுக்கொள்கிறது. அதனால்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது விண்மீன் வருகிறது என்று சொல்லுகிறார். பெரியவர்கள் பிறக்கும் பொழுது அங்கே இருக்கிற காலநிலையை கணக்கிடுகிறார்கள். நல்லா பார்க்கும் பொழுது 9 கோள்கள், 12 ராசிகள், 27 நட்சத்திரங்களை கொண்டு நாம் எப்படி நம்முடைய மனைகளை எல்லைகளாக பிரிக்கிறோமோ அதே போன்று வானநிலை கணித்து வைத்திருக்கிறார்கள். அந்த நாள் அந்த ஆத்மாவுக்கு, அந்த மனித பிறவிக்கு ஏராளமான சக்தி கிடைக்கிறது. அதனால ஒவ்வொரு பிறந்த நாளை கொண்டாடுகிறவர்கள் அன்று அமைதியாக இறை சிந்தனையில் ஒரு ஆலயத்திலேயோ அல்லது ஒரு பெரிய ஆலயங்களிலோ அல்லது காட்சி கொடுத்த இடங்களிலோ கழிக்க வேண்டும். அதிகமாக உணவு உண்ணக்கூடாது, வெள்ளை நிற உடை உடுத்த வேண்டும், அந்த யாரும் பேசக்கூடாது. அப்படி பேசுகிற பொழுது என்ன நடக்கிறது என்று கேட்டால், அந்த வருடத்துக்கு ஒரு முறை வருகிற அந்த நாள் ஏராளமான சக்தியை தருகிறது. அந்த சக்தி வருடம் முழுவதும் சுற்றி வருகிறது. அதனால் சொல்ற அந்த ஆர்பிட்ல, நீள்வட்டத்திலே சூரியன் சுற்றி வருகிறது. ஒரு குழந்தை அதன் அருகிலே இருந்து பிறக்கும் பொழுது மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்கிறது. அதே குழந்தைக்கு அந்த சூரியன் நீண்டு வருகிற பொழுது அது மிகப்பெரிய மகிழ்ச்சி பெற்றுக்கொள்வதில்லை என்று சொல்லுகிறார்கள். அதே போல இரவிலே பிறக்கிற குழந்தைகள் இரவிலே மகிழ்ச்சியும், பகலிலே பிறக்கிற குழந்தைகள் பகலிலே மகிழ்ச்சி பெற்றுக்கொள்கிறார்கள் என்று அறிவியல் சொல்லிக் கொடுக்கிறது அன்பானவர்களே. அதனால என்று ஒருவர் பிறக்கிறாரோ அந்த நாளிலே அவர்கள் அமைதியாக இருந்து ஜெபித்து சாதாரண உணவை உண்டு வெள்ளை நிற உடையை உடுத்துகிற பொழுது, அந்த நாளையே தியானமாக மாற்றுகிற பொழுது அந்த நாள் ஏராளமான நலன்களையும் அருளையும் ஆசீர்வாதத்தையும் வரங்களையும் தருகிறது என்பதை சுட்டி காட்டுங்க. எனவே இந்த நாளிலே தன்னுடைய பிறநாளை கொண்டாடுகிற அருட்தந்தை இளங்கோ அவர்களை உங்கள் வாழ்த்துக்களோடும் இறை நிலையில் இருக்கக்கூடிய அருட்தந்தைகள் சார்பாகவும் நாளிலே அவருடைய எண்ணங்கள், இயக்கங்கள், அவருடைய கனவுள்ள நிறைவேறும்படியாக
தொடர்ந்து இறைவன் ஆசீர்வதித்து நீடி அவர்களும் நிறைவான சந்தோஷங்களும் எல்லா வரங்களும் இந்த திருப்பலியின் வழியாக தர வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து அவருக்காக மன்றாடி ஜெபிக்கின்றோம். ஆமென். நாம் அனைவரும் எழுந்திருப்போம். ஆண்டவர் மிக அழகாக சொல்கிறார், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுகள் கண்டடைவென்று. தர்மையான நாளிலே நாம் அனைவருமாக இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய விண்ணப்பங்களை தேவைகளை நம்பிக்கையோடு ஆண்டவருடைய பாதத்தில் சமர்ப்பிப்போம். தம் சீடர்களுடன் இருந்து வழிநடத்திய இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் பொதுநிலையினர் அனைவருக்காகவும் உம்மிடம் மன்றாடுகின்றோம். இவர்கள் தங்கள் அழைப்பின் நிலையை உணர்ந்து வாழவும், மக்களின் வாழ்க்கையை நெறிப்படுத்தவும், இறைவாக்கு பணியை இறை விருப்பத்தோடு செய்திட வேண்டிய அருள்வரத்தை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வழிநடத்தும் எம் இறைவா, எம் நாட்டு தலைவர்களுக்காக உம்மிடம் மன்றாடுகின்றோம். அவர்களை நீர் நிறைவாக ஆசீர்வதியும். தன்னலம் பாராமல் பிறன் நலத்துடன் வாழ்ந்து மக்களுக்காகவும் மக்களின் முன்னேற்றத்துக்காகவும் வாழக்கூடிய அருளை நிறைவாக பொழியுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். குடும்பங்களை ஆசீர்வதிக்கும் இறைவா, எம் பங்கில் இருக்கின்ற அனைத்து குடும்பங்களுக்காகவும் உம்மிடம் மன்றாடுகிறோம். எம் பங்கு குடும்பங்களை நீர் நிறைவாக ஆசீர்வதியும். விசுவாசத்தில் நிலைத்திருக்கும், குறிப்பாக எம் பங்கில் உடல் உள்ள நோயால் வருந்தும் மக்களை பரிவன்புடன் ஆசீர்வதித்து உம் அன்பின் அருளை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். என்றென்றும் குருவாகி இறைவா, இன்று தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடும் எங்கள் பங்கு தந்தை அருள் தந்தை தாமஸ் இளங்கோ அவர்களை நிறைவாய் ஆசீர்வதித்து நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுக்கவும், அவரது பணிகளில் துணை இருக்கவும், அவர் செய்யும் பணிகளில் நிறைவு காணவும் வேண்டிய அருள் பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தனிப்பட்ட தேவைகளுக்காக நாம் மௌனமாக ஜெபிப்போம். சிறப்பாக தந்தையினுடைய பெற்றோர்களுக்காக மன்றாடுவோம். குறிப்பாக அவருடைய தந்தைக்கு நல்ல உடல் சுகத்தை தரவும், தந்தையுடைய முன்னெடுப்புகள் முயற்சிகள் அனைத்து வெற்றியாகவும், இன்று திருமுழுக்கு யோவானுடைய பாடுகளை நினைவு கூறுகிற வேளையில திருமுழுக்கு யோவானுடைய அதே ஒரு துணிச்சல், அதே ஒரு தைரியம், அதே ஒரு உந்து சக்தி தொடர்ந்து ஆண்டவருடைய ஆவியானவர் தந்தை இளங்கோ அவர்களுக்கு நிறைவாக தந்து வழிநடத்த வேண்டும் என்று நாம் என்றார். அன்பின் ஆண்டவரே, அருமையான நல்ல நாளுக்காய் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருமுழுக்கு யோவானுடைய பாடுகளை நினைவு கூறுகிற இன்று உமது முன்னோடியாக உமது வருகையை முன்னறிவித்த அற்புதமான இந்த புனிதரை நினைவு கூறுகிற வேளையில அவரை போலவே வாழ தன் வாழ்வை அர்ப்பணித்த அன்பு தந்தை இளங்கோ அவருடைய பணி சிறக்கவும், அவருக்கு தேவையான அனைத்து நலன்களையும் தரவும், தர்மையான திருப்பலியில் கலந்து கொண்டு ஜெபிக்கிற எங்கள் உள்ளங்களில் இருக்க அத்தனை விதமான வேண்டுதல்களை எல்லாம் அறிந்து அவற்றை எல்லாம் நிறைவாக தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாய் இறைஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். சுவை தரவே வாழ்விக்கும் வல்ல தேவா ஏற்றுக்கொள்ளுமே. உன்னிலே என்னை கரைத்து வாழ்வி சுவை தரவே வாழ்விக்கும் வல்ல தேவா ஏற்றுக்கொள்ளுமே. என்னிலே உன்னை கண்டு உம்மை போல வாழ்ந்திட உன் திருப்பீடம் வந்தே ஏற்றுக்கொள்ளுமே. என்னிலே உன்னை கண்டு உம்மை போல வாழ்ந்திட உன் திருப்பீடம் வந்தே ஏற்றுக்கொள்ளுமே. உன்னிலே என்னை கரைத்து வாழ்வி சுவை தர வந்தே
வாழ்விக்கும் வல்ல தேவா ஏற்றுக்கொள்ளுமே. இதயத்தில் உந்த நீரம், விழியில் உந்த பாசம் அவனே காட்டிட வந்தேன். காற்றினில் உந்தன் வேதம் ஆனந்த கானமாக்கி மாந்தற்கு இசைத்திட வந்தேன். நான் என்றும் வாழத்தானே தன்னை தந்த தேவா, நான் என்றும் வாழத்தானே தன்னை தந்த தேவா, உன்னை வாழ்த்து வந்தே ஏற்றுக்கொள்ளுமே. உன்னிலே என்னை கரைத்து வாழ்வி சுவை தர வந்தேன். வாழ்விக்கும் வல்ல தேவா ஏற்றுக்கொள்ளுமே. அன்புமிக்க சகோதர சகோதரி, நாம் எல்லோரும் இணைந்து ஆண்டவருடைய கொடியேற்ற நாளில் புனித திருமுழுக்கு யோவானுடைய பாடுகளை நினைவு கூறுகின்ற நாளில் இயேசுனுடைய அந்த பணிக்காய் நம்முடைய குடும்ப வாழ்வு, திருமண வாழ்வு, நம்முடைய துறவர வாழ்வெல்லாம் இயேசுவுக்காக என்ற சிந்தனைகளோடு வாழ்ந்திட கையளிக்கக்கூடிய புனிதமான இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் நமது புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் பணியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, புனித திருமுழுக்கு யோவான் பாலை நிலத்தில் ஒலிக்கும் குரலாக போதித்து ரத்தம் சிந்தி ஆற்றலுடன் முத்திரையிட்டார். அவர் போதித்தவாறு பாதைகளை செம்மைப்படுத்த நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இந்த காணிக்கைகளை அன்புடன் ஏற்றருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தை என்றுமல்ல எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் முன்னோடியான புனித யோவானை முன்னிட்டு நாங்கள் அது உன்னத மாட்சியை புகழ்கின்றோம். பெண்களிடம் பிறந்தவர்களில் அவருக்கு தலைச்சிறந்த மாட்சி அளித்து அருள் பொழிவு செய்தீர். அவரது பிறப்பு பெருமகிழ்ச்சியை முன்னறிவித்தது. மனிதரின் மீட்பு வந்துவிட்டது என தாம் பிறக்க முன்னரே அக்களிப்பால் துள்ளினார். இறைவாக்கினர் அனைவரிலும் அவர் ஒருவரை மீட்பளிக்கும் செம்மறியை சுட்டிக்காட்டினார். மேலும் தண்ணீருக்கு புனிதப்படுத்தும் ஆற்றலை தரும் திருமுழுக்கை ஏற்படுத்திய கிறிஸ்துவை அவர் திருமுழுக்காட்டினார். அவர் ரத்தம் சென்று கிறிஸ்துவுக்கு மிகச் சிறந்த முறையில் சான்று பகரும் பேறு பெற்றார். ஆகவே ஆண்டவர் வானக தூதர்களோடும் புனிதர்களோடு அனைவரோடும் சேர்ந்து புகழ்ந்தைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர். வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழுது காணிக்கைகள் எல்லாம் தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றியை செலுத்தி அதை பெற்று தமது சீடர்களுக்கு எல்லாம் அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தமது சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதன் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திரும்ப நின்று மக்க ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்க நன்றி செலுத்துகின்றோம். மேலும்
கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்றை சேர்க்க வேண்டுமெனமாய் தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர் தெழும்பது நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நீர் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவர்கள் புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு வரல் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளுக்காக கடவுள் பார்த்துக் கொள்வார். கடவுள் மேல் நம்பிக்கை வைத்து தன்னுடைய மிகப்பெரிய துணிச்சல் தைரியத்தோடு திருமுழுக்கு யோவான் சான்று பகர்ந்தார். ஆக அந்த துணிச்சல் தைரியம் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் துறவார வாழ்க்கையிலும் இயேசு பார்த்துக் கொள்வார் என்ற நம்பிக்கையோடு கரங்கள் விரித்து ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அன்பான ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்பமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமைப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்ற என்பதை திருத்தூதர்களுக்கெல்லாம் மொழிந்தது. எங்களது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாம் ஆண்டவரை நீர் பாராமல் உம்முடைய திருவுடல் இரத்தத்தின் வழியாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்னாலும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு வழங்கக்கூடிய அமைதியை ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடவுளுடைய வருகைக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்தவர், தயாரித்தவர்தான் புனித திருமுழுக்கு யோவான். அவருடைய நாளில் நாமும் இயேசுடைய வருகைக்காய், இயேசு நம் உள்ளத்தில் வரக்கூடிய வருகைக்காய் நல்லதொரு தயாரிப்பு. நம் குடும்பங்கள் எல்லாம், நம் உள்ளத்தை எல்லாம் இறைவன் எப்பொழுதும் ஆசீர்வதிக்க வருகிறார். வரக்கூடிய தெய்வத்தின் திரு விருந்திற்கு அழைக்கப்பட்ட நம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக.
நேரம், இது தன்னை தரும் நேரம். விண்ணக இறைவன் மன்னகன் மகிழ உணவாய் எழும் நேரம், நம் உறவாய் வரும் நேரம், மன்னவன் எழும் நேரம். தியாகத்தின் செம்மறி அவர் தாமே, தேடிடும் நிம்மதி அவர் தாமே. தியாகத்தின் செம்மறி அவர் தாமே, தேடிடும் நிம்மதி அவர் தாமே. அதனிலே ஆயத்தம் அடைந்திடுவோம், அவருடன் பந்தியில் அமர்ந்திடலாம். அதனிலே ஆயத்தம் அடைந்திடுவோம், அவருடன் பந்தியில் அமர்ந்திடலாம். நினைவாக உண்டு பருகிடுவோம், நிலையாய் அவரில் இணைந்திடுவோம். நினைவாக உண்டு பருகிடுவோம், நிலையாய் அவரில் இணைந்திடுவோம். மன்னவன் எழும் நேரம், இது தன்னை தரும் நேரம். விண்ணக இறைவன் மன்னகம் மகிழ உணவாய் எழும் நேரம், நம் உறவாய் வரும் நேரம், மன்னவன் எழும் நேரம். வார்த்தையின் உன்னதம் அவர் தாமே, வாழ்விக்க வந்தவர் அவர் தாமே. வார்த்தையின் உன்னதம் அவர் தாமே, வாழ்விக்க வந்தவர் அவர் தாமே. உடல் பொருள் ஆவியை முழுவதுமாய் உலகிற்கு தந்தவர் அவர் தாமே. உடல் பொருள் ஆவியை முழுவதுமாய் உலகிற்கு தந்தவர் அவர் தாமே. குறையாத அன்பை பகிர்ந்திடுவோம், நிறைவாய் அவரில் இணைந்திடுவோம். குறையாத அன்பை பகிர்ந்திடுவோம், நிறைவாய் அவரில் இணைந்திடுவோம். மன்னவன் எழும் நேரம், இது தன்னை தரும் நேரம். விண்ணக இறைவன் மன்னகம் மகிழ உணவாய் எழும் நேரம், நம் உறவாய் வரும் நேரம், மன்னவன் எழும் நேரம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தியருளும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டி அருளும், கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவி அருளும், கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றி அருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும், உன் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடம் இருந்து என்னை பிரிய விடாதேயும், தீய பகரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும். ஆமீன். இயேசுவிலே அன்புக்குரியவர்களே, திருப்பலி முடிந்தவுடனேயே நம்முடைய பாசமுக்கு பங்கு தந்து எழு தந்தை தாமஸ் இளங்கோவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து நிகழ்வும் நடைபெறும். எனவே அனைவரும் திருப்பலி முடிந்தவுடனேயே ஒரு 10 நிமிடம் அமர்ந்து அருள் தந்தை வாழ்த்தி ஆசி பெற்று செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்புக்குள்ளே இன்றைய நாளில் தங்களுடைய பிறந்த நாள் கொண்டாடுபவர்கள், திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். வழக்கமாக நாம் திருப்பலியை 7:05 முடித்து விடுவோம்.
ஆகையால் இன்றைக்கு ஒரு நாள் ஓகே, அது உங்களுடைய விருப்பம். இருந்தாலும் அன்புக்குரியலே பிறந்த நாள் கொண்டாடுகின்ற நானாகட்டும் நீங்களாகட்டும் ஒரே சிந்தனை தான், காட் ஸ்டில் லவ்ஸ் யூ. கடவுள் இன்னும் இந்த உலகத்தை உங்கள் வழியாக அன்பு செய்கிறார். அதனால தான் பிறந்த நாள் கொண்டாட்டம். இன்றைக்கு மாதாவுடைய கொடியேற்றம் வேறு நன்றாக சிறப்பாக அண்ணன் என்ற அருளை ஆசீர்வாதம் பெறுவோம். சிறப்பாக இன்றைக்கு காலையிலேயே குருக்கள் புடைச்சூழ பலிப்பிடத்தில் நிற்பது கடவுளுக்கு மகிமை. வந்திருக்கக்கூடிய அனைத்து குருக்கள் சிறப்பாக மறைவட்டத்தினுடைய முதன்மை தந்தை ஆண்ட்ரூ மற்ற அனைத்து குருக்கள், மேலும் அனைத்து மக்கள், நீங்கள் பங்கு பேரவை அதோடு இணைத்து செயற்குழு உறுப்பினர்கள், பங்கு பேரணி அங்கத்தினர்கள், குறிப்பாக நல்லாக காலையில் பாடிய பாடகர் குழுவினர், உதவி பங்கு தந்தை தந்தை சாட்சி, அவருடைய முயற்சி, உங்கள் எல்லோருடைய ஜெபங்கள் வாழ்த்துக்கள். முடிந்தவுடன் உங்களுக்கு டீ சில ஸ்நாக்ஸ் கொடுக்கப்படும். ஆகிய அறிந்துவிட்டு மகிழ்வோடு மனநிறைவோடு செல்லுங்கள். இன்றைக்கு தாஸ்புரத்தில் திருவிழா இருக்கும். இன்றைய நாள் நமக்கு அன்னையாம் தேவத்தாய் வேளாங்கண்ணி தாய் அருள் ஆசிரியர் பெறக்கூடிய நாளாக அமையட்டும் என்று உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். எழுந்து நிற்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்காக நாம் ஜெபிப்போம். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனித திருமுழுக்கு யோவானின் விண்ணக பிறப்பு நாளை நினைவு கூறும் நாங்கள் மீட்பளிக்கும் இந்த திருவுணவை உட்கொண்டுள்ளோம். அதனால் அது உணர்த்தும் உட்பொருளை ஏற்றுக்கொண்டு அது எங்களிடம் செயல்படுவதை கண்டுமாகவும் மகிழ்வுமாக எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்னையின் பிறப்பு விழாவை இன்றைய நாளில் கொடியேற்றத்தின் வழியாக தொடங்கி தேவத்தாயுடைய அருள் ஆசிரியை பெற்றவர்களாய் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் அப்படி அமர்வோம். இன்று தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற நம்முடைய பாசமிகு பங்கு தந்தை அருள்தந்தை தாமஸ் அவர்களை பீடத்துக்கு முன்னால் வந்து அமரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது நம் அனைவரையும் வரவேற்க நம்முடைய பங்கு பேரனுடைய துணைத் தலைவர் திரு பெனிஸ்டன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று நம்முடைய பாசமிகு பங்கு தந்தை அவருடைய பிறந்த நாளை சிறப்பிப்பதற்காக நாம் அனைவரும் இங்கு குழுமியிருக்கிறோம். முதலில் நம்முடைய பாசமிகு பங்கு தந்தை அவர்களுக்கு பெரிய கரவொலி எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் நுங்கம்பாக்கம் புனித திருமுழுக்கு யோவான் மறைவட்ட முதன்மை குரு பேரருட் தந்தை ஆண்ட்ரூ அவர்களை அன்புடன் வருக வருக என முதலில் வரவேற்கிறேன். மேலும் இந்த விழாவிற்கு நம்முடைய பாசமிகு பங்கு தந்தை தாமஸ் இளங்கோ அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். நம்முடைய உதவி பங்கு தந்தை ஜோசப் சாஜு அவர்களையும் அன்புடன் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். தந்தையுடன் இணைந்து திருப்பலியாற்றிய அருட்பணியாளர்கள் அனைவரையும் அன்புடன் வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் சலேசியன் சபை, அன்னாள் சபை அருட் சகோதரிகளையும் அன்புடன் வருக வருக என வரவேற்கிறேன். பங்கு பேரவை நிர்வாக குழு, செயற்குழு மற்றும் பங்கு பேரவை உறுப்பினர்கள், அன்பிய நிர்வாக குழு, அன்பிய மக்கள் அனைவரையும் அன்புடன் வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் பங்கு மக்களாகிய உங்கள் அனைவரையும் அன்புடன் வருக வருக என வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். அன்புக்குரியவர்களே, இந்த பிறந்த நாள் நிகழ்விலே எப்பொழுதுமே பிறந்த நாள் என்று சொல்லும்போது கேக் ஒரு இனிமையோடு நாம் இந்த நாளை தொடங்க வேண்டும். எனவே நம்முடைய பாசமிகு பங்கு தந்தை தாமஸ் இளங்கோ அவர்களை இந்த பிறந்த நாள் கேக் வெட்டும்படி அன்போடு அழைக்கிறேன். அனைத்து அருள் தந்தையர்களும் அவரோடு இணைந்து வாழ்த்துகள் நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது ஹாப்பி பர்த்டே சாங்.
அருள் தந்தைகள் சார்பாக நம்முடைய நுங்கம்பாக்கம் புனித திருமுழுக்கு யோவான் மறைபட்ட முதன்மை குரு இன்றைய நாளில் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். பேரருள் தந்தை ஆண்ட்ரூ அவர்களை பொன்னாடை போர்த்து இந்த கிரீடத்தை நம்முடைய தந்தையினுடைய வைக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய நுங்கம்பாக்கம் மறைபட்ட முதன்மை குரு பேரருள் தந்தை ஆண்ட்ரூ அவர்கள் பிறந்த நாள் வாழ்த்து செய்தி கொடுக்கும்படி அன்போடு அழைக்கின்றேன். நேரத்தை கருதி ஒரு சில வார்த்தைகள். தந்தை இளங்கோ அப்படின்னாலே 4 விஷயங்கள் மட்டும் நான் சொல்ல. a man of discipline, இப்படிதான் வாழ வேண்டும் என்று தனக்கென்று ஒரு திட்டமிட்ட வாழ்வு வாழ்ந்தவர். இரண்டாவது, a man of innovative. நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய இந்த 18 வருட குரு வாழ்வு, குருமட வாழ்வு, குருத்துவ வாழ்வில எங்கு போனாலும் எதை செய்தாலும் வித்தியாசமான முறை, a man of creativity. எதையும் அவர் பார்க்கிற பார்வையை வித்தியாசமான விதத்தில், எதுவாக இருந்தாலும் சரி, திருப்பலியாக இருந்தாலும் பங்குப்படியாக இருந்தாலும் படிப்பாக இருந்தாலும் சரி, எந்த வேலை என்றாலும் அதை ஒரு மாறுபட்ட ஒரு கோணத்திலே வித்தியாசமான முறையில் செய்து அங்கு ஒரு தடயத்தை பதிக்கின்ற மனிதராக பார்க்கிறேன். a man of generosity. அவர் இருந்த பங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பணிகள், ஏழைகள் என்றால் அவருக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய தாராள உள்ளம் கொண்ட ஒரு அருள்தந்தை என்றால் நிச்சயமாய் தாமஸ் இளங்கோ என்று சொல்லலாம். a man of friendship. அவருக்கு எக்கச்சக்கமான குருக்கள், அதுவும் இங்க மட்டும் இல்லை, இப்போ தமிழகம் மட்டுமே, கேரளாவில் கூட போய் அவர் படித்த இடத்துல நிறைய குருக்கள், எங்கெல்லாம் செல்கிறார்களோ அங்கெல்லாம் நிறைய உறவுகளை, நட்புகளை மிக அழகாக ஈர்க்கக்கூடிய ஒரு மனிதனாக இருப்பதை பார்க்கிறேன். நான் என்ன சொல்லிட்டே போலாம். ஆகவே இந்த அருமையான நாளில தந்தை மிக அழகாய் மறைவு சுமர ஒரு எளிய குடும்பம், இறை நம்பிக்கை உள்ள ஒரு குடும்பம். ஆகவே தான் பார்த்தீங்கன்னா அதை தன்னுடைய வாழ்வில் இன்றளவும் வாழ்ந்து கொண்டிருப்பது. இன்னைக்கு அன்னை மரியாவுடைய கொடியேற்ற விழா, அன்னையோடு நெருங்கி பயணிக்கக்கூடியவர், ஜெப வாழ்வில் அதிகமாக நேரத்தை செலவழிக்கக்கூடிய ஒரு மனிதர். ஆகவே பார்த்தீங்கன்னா இது ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. இன்னைக்கு நம்ம விழா கொண்டாடுற திருமுழுக்கு யோவானை போல எதையும் துணிச்சலாக வெட்டு 1 துண்டு 2 தான் அப்படி என்று வாழக்கூடிய பல அற்புதமான நல்ல குணங்களை தன்னகத்தை கொண்ட நம்முடைய பாசத்துக்குரிய தந்தை தாமஸ் இளங்கோ இன்று பிறந்தநாள் விழாவை கொண்டாடுகிறார். எனவே குருக்களாகிய அனைவரும் அவரோடு இணைந்து பயணிக்கின்றோம். அப்படி ஒவ்வொரு வளர்ச்சியிலும் மகிழ்ச்சி காணுகிறோம். ஆகவே தொடர்ந்து தந்தைக்கு ஆண்டவர் நிறைவான அருளையும் நீண்ட ஆயுளையும் நல்ல உடல் சுகத்தையும் அவருடைய முன்னெடுப்புகள், முயற்சிகள் அனைத்தையும் வெற்றியாக்கி தரும் அருமையான இந்த கோடம்பாக்கம் பங்கு பல நிலைகள் வளர்ச்சியை நோக்கி பயணிக்க இருக்கிறவரே ஆண்டவர் அவரை மிக சிறந்த ஒரு உன்னத கருவியாக பயன்படுத்த வேண்டும் என்று உங்கள் அனைவரின் சார்பாக தந்தைக்கு மீண்டும் ஒருமுறை வாழ்த்துக்களை சொல்லி ஒரு பலத்த ஒரு கரவடி கொடுத்து தந்தைக்கு நம்முடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அழகிய வாழ்த்துறை வழங்கிய அருட்தந்தை ஆண்ட்ரூ அவர்களுக்கு பலத்த கரவொலி எழுப்பி நாம் நன்றிகளை தெரிவிப்போம். இப்பொழுது நமது பாசமிகு பங்கு தந்தையை கௌரவப்படுத்தும் விதமாக பங்கு மக்கள் பங்கு பேரவை சார்பாக பங்கு பேரவையின் துணைத் தலைவர் திரு பெனிஸ்டன் அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார்கள். இணைச் செயலர் திரு வின்சென்ட் அவர்கள் பரிசினை வழங்குவார்கள். செயற்குழு உறுப்பினர் திரு டேவிட் அவர்கள் மலர் சென்று வழங்கி இந்த நேரத்திலே தந்தை அவர்களுக்கு மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவார்கள்.
பலத்த கரவொலி எழுப்புவோமா? இவர்களை தொடர்ந்து சலேசியன் சபை அருட்சகோதரிகள் பாத்திமா பள்ளி சார்பாகவும் அருட்சகோதரிகள் நமது பங்கு தந்தையை வாழ்த்துகிறார்கள். சலேசிய அருட்சகோதரிகள் வாழ்த்துகிற இந்த நேரத்தில் அவர்களை தொடர்ந்து புனித அன்னாள் சபை அருட்சகோதரிகள் இப்பொழுது அருட்தந்தையை வாழ்த்து வருகிறார்கள். புனித அன்னாள் சபை அருட்சகோதரிகள் வாழ்த்துகிறார்கள். அவர்களை தொடர்ந்து பங்கு மக்கள் சார்பாக வாழ்த்துரை வழங்குவதற்காக பங்கு பேரவை உறுப்பினர் திரு அலெக்சாண்டர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் எனது காலை வணக்கம். நமது பங்கு தந்தை ரெவரண்ட் ஃபாதர் தாமஸ் இளங்கோ அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். எத்தனையாவது பிறந்த நாள் தெரியல, சொல்லல, மர்மமா வச்சிருக்காரு. தேதி 21. அவரால் அதை மறக்க முடியாது. அருட்தலமாக இருந்ததை திருத்தலமாக மாற்றி புனித மத்தேயுக்கு மகுடம் சூட்டியவர் இவர். இவர் மணலி குழந்தை இயேசுவின் கரங்களிலே தவழ்ந்தவர். அவருடைய பிஞ்சு விரல்களுக்கு தங்க மோதிரம் அணிவித்து மகிழ்வித்தவர். பேரு தந்தையாக அதிபராக இருந்து மக்களை வழிநடத்தியவர். பாத்திமா நகரிலே 3 சிறுவர்கள் அன்னையை தரிசித்தார்கள், பேசினார்கள், உறவாடினார்கள். நமது பங்கிலே இன்னொரு சிறுவர் இருக்கிறார். அவர் ஒவ்வொரு நாளும் அன்னை பாத்திமாவோடு தரிசித்துக் கொண்டிருக்கிறார். அது வேறு யாரும் அல்ல, நமது பங்கு தந்தை ரெவரண்ட் ஃபாதர் இளங்கோடிகள் தான். இவரை மக்கள் எப்படி அழைக்கிறார்கள் என்றால், பல இடங்களில் பார்த்திருக்கிறேன், கேள்விப்பட்டிருக்கிறேன். அவரோடு கிராம பணிகள் செய்யும் பொழுதும் நான் பார்த்திருக்கிறேன். இவர் மக்கள் திலகம், மக்களின் குரு என்றுதான் இவரை அழைக்க வேண்டும். தன்னுடைய பேச்சாலும், தன்னுடைய படிப்பாலும், தன்னுடைய சிந்தனையாலும் அவர் எப்பொழுதும் மக்கள் மத்தியிலே உயர்ந்து நிற்பதை என்னால் காண முடிந்தது. அருட்தந்தை அவர்கள் தீமையை நன்மையாய் மாற்றுகிறவர். கழனில களை எடுப்பாங்க, நாத்து நட்டது அது வளரும் போது களை எடுப்பாங்க. அந்த களையை தூக்கி வரப்பு மேல போடுவாங்க. அதுல முளையிற அந்த புல்ல மாடு சாப்பிடுது, 5 லிட்டர் 10 லிட்டர்னு பால் கொடுக்குது, வரப்பும் ஸ்ட்ராங் ஆகுது. அதிலிருந்து அறுத்து எடுக்கப்பட்ட அந்த புல்லை தான் அருகம்புல் ஜூஸ் இந்த பார்க்கில் விற்கிறாங்க. களை என்று ஒதுக்கியதை இவர் மருந்தாக மாற்றக்கூடியவர் நமது தந்தை அவர்கள். கொல்லையில வேர்க்கடலை போடுவாங்க, மல்லாட்டை. அது களை எடுக்கிறதுக்கு களக்கட்டை எடுத்துன்னு பெண்கள் போவாங்க. களை எடுப்பதற்கு கொத்துவதற்கு முன்பாக அதனுடைய கொழுந்தை கிள்ளி மடியிலே வைத்துக் கொள்வார்கள். மற்றவர்களுக்கு அது கலையாக தெரிகிறது, ஆனால் தந்தை அவர்களுக்கோ அது உணவாக தெரிகிறது. ஏனென்றால் அந்த கீரையின் பெயர் பண்ணை கீரை. பண்ணையார்கள் மட்டும் உண்ணக்கூடிய, ஒரு பணக்காரர்கள் சாப்பிடக்கூடிய, ஆனால் அது கலை என்று ஒதுக்குகிறோம். அந்த கலையையும் உணவாய், சத்துணவாய் மாற்றக்கூடியவர் அருட்தந்தை இளங்கோ அடிகள் என்றால் அது மிகையாகாது. நான் இப்படியாக இறை வார்த்தையை கொண்டு தந்தை அவர்களுக்கு வாழ்த்து சொல்ல விரும்புகிறேன். நீதிமொழிகள் 16:7 வசனம். ஒருவருடைய செயல்கள் ஆண்டவருக்கு உகந்ததாயிருந்தால் அவருடைய எதிரிகள் கூட அவருடைய நண்பராய் மாறுவார்கள். கரங்களை தட்டலாமா?
அவருக்கு எதிரியே கிடையாது. அன்புக்குரியவர்களே, வாய்க்காலின் ஓரத்தில் நடப்பட்டு இலைகள் என்றும் உதிர்க்காமல் தக்க பருவத்தில் கனிதரும் மரத்திற்கு இவர் ஒப்பாவார். அருட்தந்தை இளங்கோ இவர் செய்வதனைத்திலும் வெற்றியே பெறுவார். நன்றி, வணக்கம். அழகிய வாழ்த்துறை வழங்கிய திரு அலெக்சாண்டர் அவர்களுக்கு மீண்டும் கரவொலி எழுப்பி பாசத்தையும் நன்றியும் தெரிவிப்போம். அழகாக இருந்தது. அடுத்ததாக நமது பங்கு அனைத்து அன்பியங்களையும் அழகாக வழிநடத்தி கொண்டிருக்கும் அனைத்து அன்பிய ஒருங்கிணைப்பு குழு சார்பாக அதன் தலைவர் திரு சின்னப்பன், துணைத் தலைவர் திரு அந்துவான், செயலர் திரு ஜெயக்குமார், இணைச் செயலர் திரு தினேஷ், சிறப்பு செயலர் திருமதி ஏஞ்சலா எட்வின் அனைவரும் இணைந்து பாசமிகு பங்கு தந்தையை கௌரவிக்கின்றார்கள். கரவொலி எழுப்புவோம். இவர்களை தொடர்ந்து மறைக்கல்வி சார்பாக வாழ்த்து மடலை வாசித்து வழங்க திரு வர்கீஸ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். பங்கு தந்தை அர்ப்பணி தாமஸ் இளங்கோ அவர்களின் பிறந்தநாள் வாழ்த்துரை வழங்குவதில் நாங்கள் பெருமிதம் கொள்கின்றோம். கனியை பிழிந்து சாரெடுத்து, கல்லை பிழிந்து நீர் எடுத்து, சிந்தனை சிற்பியாம் உம்மை வாழ்த்தி கவி படிப்பதில் மகிழ்கிறோம். தமிழ்நாட்டின் தலைநகரமாம் சென்னையில் சூசைநாதன் காணிக்கை மேறி கொண்ட அழகு ரத்தினமே, 20 ஆண்டுகள் குருத்துவ வாழ்வில் நீவீர் பார்க்காத நாடில்லை, நீவீர் பார்க்காத புகழில்லை. குடும்பங்களின் மீது நீர் வைத்திருக்கும் அன்பின் உச்சத்தை கண்டு நாங்கள் விம்மி பெருமிதம் கொள்கிறோம். உன் குரல் கேட்க குயிலும் தவம் இருக்கும், உன் கவி ரசிக்க கவிஞனும் காத்திருப்பான். உன் செயல் பார்க்க எம் கண்களும் துடித்திருக்கும், உன் சுறுசுறுப்பை காண தேனீக்கள் தேடி வரும். உமக்குள் 1000 கதைகள் உள்ளன, ஒவ்வொன்றும் திருப்பலியில் மறையுறையாய் வந்து விழுகின்றன. எம் பாத்திமா அணியின் பெருமையை எமக்கு எடுத்துரைக்க வந்த பொக்கிஷமே, உம்மை எம் பங்கு தந்தையை பெற்றது எம் பாக்கியமே. அகவே பல கழிந்தாலும் அன்னையின் ஆசி பெற்று வாழ்வாங்கு நீர் வாழ வேண்டுமென்று வாஞ்சையுடன் வாழ்த்துகின்றோம். வாழ்க நூற்றாண்டு. மறைக்கல்வி ஆசிரியர்கள். மறைக்கல்வி ஆசிரியர்கள் இணைந்து பங்கு தந்தையை கௌரவிக்கின்றார்கள் நினைவு பரிசுகளை வழங்கி. இவர்களை தொடர்ந்து பங்கு பேரவையின் சார்பாக வாழ்த்து மடலை படித்து வழங்க திருமதி பிரேமா அவர்கள் பங்கு பேரவை உறுப்பினர்களை அன்போடு அழைக்கின்றேன். இவர்களை தொடர்ந்து நாம் ஒவ்வொருவரும் பங்கு தந்தையை கௌரவிக்க இருக்கின்றோம். பெயர்களை வாசிக்க ஒவ்வொருவராய் வந்து தந்தையை கௌரவிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பங்கு தந்தை அருட்பணி தாமஸ் இளங்கோ அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து. ஆண்டவனின் சேவகர் நீர் வாழ்க, விண்மீனாய் பிறந்தீர் இன்று. விசித்திரம் நிறைந்த வாழ்க்கையின் பலகை ஆண்டவனின் சேவைக்கு தவமாய் நீர். ஆண்டவனின் ஆசீர்வாதம் பெற வாழ்த்துக்கள். கூட்டத்தில் நீங்கள் கலந்திடும் பொழுது கற்பக தருவாய் ஆனந்தம் கொடுக்கும். உங்கள் வழிபாடு வீசும் பூங்காற்று, உள்ளம் நிம்மதியை உளவிடும் பேரொளி. ஆண்டவனின் அருள்வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு என்பதனை நீர் கூறும் பொழுதெல்லாம் எம் மனதிற்கிட்டும் அமைதியும் மகிழ்ச்சியும் அளப்பரியது. நாளும் ஆண்டவனின் கருணையுடன் எம் எல்லோருக்கும் வழிகாட்டி நீர். வாழ்க்கை இதமாய் இன்பமாய் பேரருளால் நீர் வாழ்க. ஆண்டவனின் சேவகராகவும் எம் பாத்திமா அன்னை பங்கின் பங்கு தந்தையாகவும் திகழும் எம் அன்பு தந்தை தாமஸ் இளங்கோ அவர்கள் தம் பொன்னான பிறப்பினை கொண்டாடும் இவ்வேளையில் நீர் என்றுமே வளர்ந்து நிலைவாழ்வின் ஊற்றான இயேசு கிறிஸ்துவின் போதனையை
எங்களுக்கு எடுத்துக் கூறி வழிகாட்டும் விண்மீனாய் திகழ உம்மை வாழ்த்துகிறோம். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தந்தையே. வாழ்த்துக்களுடனும் ஜெபங்களுடனும் உதவி பங்கு தந்தை, பங்கு பேரவை, அருள் சகோதரிகள், அன்பியங்கள், பக்த சபைகள், பங்கு மக்கள், புனித பாத்திமா அன்னை ஆலயம் கோடம்பாக்கம். நன்றி தந்தையே. கரவொலி எழுப்பி மகிழ்ச்சியை தெரிவிப்போம். இப்பொழுது நமது பாசமிகு பங்கு தந்தையை வாழ்த்துகின்ற நேரம். நமது பங்கில் அழகாக செயல்பட்டு கொண்டு வருகின்ற திரு வின்சென்ட் பவுல் சார்பாக திரு போஸ்கோ, திரு கிளெமென்ஸ், திரு தாஸ் மற்றும் திரு டொமினிக் அவர்கள் அனைவரும் இணைந்து இப்பொழுது பங்கு தந்தையை கௌரவிக்கின்றார்கள். அவர்களை தொடர்ந்து மரியாயின் சேனையினர் கௌரவிக்கின்றார்கள். அவர்களை தொடர்ந்து தமிழ் பாடகர் குழு சார்பாக அதன் தலைவர் திரு தினேஷ் மற்றும் பாடகர் குழுவினர் நமது பங்கு தந்தையை கௌரவிக்கின்றார்கள். நமது பங்கு வேதியர் திரு ஜூலியஸ் பெர்னார்ட் அவர்கள் பொன்னாடை போர்த்தி தந்தையை கௌரவிக்கின்றிருக்கிறார்கள். தமிழ் பாடகர் குழுவை தொடர்ந்து வேதியர் திரு ஜூலியஸ் பெர்னார்ட் அவர்கள், வேதியரை தொடர்ந்து நமது பங்கின் சிற்றாலயம் வரதை புனித அந்தோனியார் சிற்றாலயத்தின் சார்பாக அதன் தலைவர் திரு எல்சியஸ் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றார்கள். அவர்களை தொடர்ந்து பிரான்சிஸ்கன் 3ஆம் சபையினர் திருப்புகழ் மாலை குழுவினர் நமது தந்தையை கௌரவிக்கின்றார்கள். நமது பங்கு இளைஞர்கள் குழு சார்பாக அதன் செயலர் செல்வி கெனிஷா தந்தையை கௌரவிக்கின்றார்கள். பங்கு இளைஞர்கள் சார்பாக அதன் செயலர் கெனிஷா. அவர்களை தொடர்ந்து நமது பங்கின் பீடப்பூக்கள் சார்பாக வழிநடத்தும் செல்வி ரீனா, செல்வன் அலோசியஸ் பொன்னாடை போர்த்தியும் நினைவு பரிசையும் வழங்கி தந்தையை கௌரவிக்கின்றார்கள். அவர்களோடு பீடப்பூக்கள் அனைவரும் பூக்களை ஏந்தி தந்தையை கௌரவிக்க இருக்கின்றது. கரவொலி எழுப்புவோமா? நமது மகிழ்ச்சியை ஆரவாரத்தோடு தெரிவிப்போம். இவர்களை தொடர்ந்து மரியன் இளைஞர் ஜபக்குழு சார்பாக அதன் தலைவர் பென் அவர்கள் பொன்னாடை போர்த்தியும், அருண் அவர்கள் நினைவு பரிசை வழங்கியும், செல்வன் ஜோன்ஸ் மற்றும் டேவிட் அவர்கள் மலர்பூக்கள் வழங்கியும் நமது அன்பை பாசத்தையும் வெளிப்படுத்துகிறார்கள். அன்பிய தொகுதிகள் வாரியாக தொகுதி 1 திருமதி ராஜதங்கம் அவர்கள் தந்தையை கௌரவிக்கின்றார்கள். அடுத்ததாக தொகுதி 3 திருமதி ஏஞ்சலா மற்றும் குழுவினர் தந்தையை கௌரவிக்கின்றார்கள். தொகுதி 4 திரு அந்துவான் அவர்கள் தந்தையை கௌரவிக்கின்றார்கள். அவர்களை தொடர்ந்து தொகுதி 5 திரு பல்தசார் அவர்கள் கௌரவிக்கின்றார்கள். அவர்களை தொடர்ந்து தொகுதி 12 திரு ஜோசப் அவர்கள் தந்தையை கௌரவிக்கின்றார்கள். தந்தை அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற இந்த பரிசு, இந்த பணமானது நாம் தொடங்க இருக்கின்ற வரதையிலும் தாஸ்புரத்திலும் தொடங்க இருக்கின்ற டியூஷனுக்காக வழங்கப்பட இருக்கின்றது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். கரவொலி எழுப்பி நமது மகிழ்ச்சியை தெரிவிப்போம்.
இதைத் தொடர்ந்து அன்பியம் சார்பாக தந்தையை கௌரவிக்கின்றார்கள். மேலும் ஃபாத்திமா யூடியூப் டிவி சார்பாக திரு குமரன் அவர்கள் பங்கு தந்தையை கௌரவிக்கின்றார்கள். பங்கு பேரவை முன்னாள் செயலர் திரு ஆசைநாயகம் அவர்கள் பொன்னாடை அணிவித்து தந்தையை கௌரவிக்கின்றார்கள். அவரை தொடர்ந்து திரு பிரகாசம் அவர்களும் தொகுதி 14 சார்பாக திரு வின்சென்ட் பால் அவர்களும் தந்தையை கௌரவிக்கின்றார்கள். அவர்களைத் தொடர்ந்து பங்கு பேரவை முன்னாள் செயற்குழு உறுப்பினர் திரு வெனிஸ்லி அவர்கள் பொன்னாடை அணிவித்து தந்தையை கௌரவிக்கின்றார்கள். பங்கின் முன்னாள் பங்கு பேரவை உறுப்பினர் திரு ஜெயபாலன் அவர்கள் குடும்பத்தோடு தந்தையை ஆசீர்வதிக்கின்றார்கள். இறுதியாக பங்கு மக்கள் அனைவரும் பங்கு தந்தையிடம் ஆசீர் பெற்று வாழ்த்துக்களை சொல்ல அன்போடு உங்களை அழைக்கின்றோம். பெஞ்சமின் அன்பியம் சார்பாக திருமதி சுமித்ரா அவர்கள் வாழ்த்துகிறார்கள். அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்புக்குரியவர்களே, வெளியே காஃபி, ஸ்நாக்ஸ், வடை எல்லாம் தயாராக இருக்கிறது. அதிலும் கலந்து கொண்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இறுதி பாடல் பாடப்படும். அடிமை என்றதும் இவளன்றோ, அற்புத தாயும் இவளன்றோ. அடிமை என்றதும் இவளன்றோ, அற்புத தாயும் இவளன்றோ. இறைவனின் தாயாய் இவள் இருக்க, இறைவனின் தாயாய் இவள் இருக்க, இவள் நம்மை அழுதிட விடுவாளோ, இவள் நம்மை அழுதிட விடுவாளோ. ஆவே மரி, ஆவே மரி, ஆவே மரியா, ஆவே மரி, ஆவே மரி, ஆவே மரியா. மரி என்னும் நாமம் அழகு நாமம், பொங்காத நாமம், திருநாமம். மரி
உன்னத நாமம் திருநாமம். காவி சார்